வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ரவை உப்புமா செய்ய போகிறோம். இந்த உப்புமா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்புமாவே பிடிக்காதவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவை உப்புமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 10-15 முந்திரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். அடுத்து இதே பேன்லேயே கொஞ்சம் நெய் இருக்குது, அதுலேயே 1 டம்ளர் அளவுக்கு உப்புமா ரவை சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவை உதிரி உதிரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் நல்லா உருகி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம சேர்த்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பச்சை மிளகாவோட வாசனை நல்லா வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். வெங்காயம் வதங்கும் போதே இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம், அப்போ தான் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு. அடுத்து ரவை எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற ரவையை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கொட்டலாம், கட்டியெல்லாம் எதுவுமே பிடிக்காது. நல்லா வறுத்து வச்சுருக்குறோம், அதனால் கட்டியெல்லாம் எதுவுமே பிடிக்காது. கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலந்து விட்டிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. ரவையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே ஆவியிலேயே வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. உப்புமா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்குது. கரண்டியை வச்சு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விடும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளோட ரவா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக பிச்சு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்குறேன். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இதோட சேர்த்துடலாம். இந்த ரவா உப்புமா பார்த்திங்கன்னா ஒரு சட்னி சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை உப்புமா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.